கஷ்டப்படுற காலத்துக்கு அப்புறமா வர காலம்தான் கடுமையான கோடை காலத்துக்கு அப்புறமா வர என்ன தாண்டி உனக்கு ஒரு பிரச்சனை? சும்மா ஆகணும்னா நோயின்னு ஏதாச்சும் சண்டையை தான் போட்டுக்கிட்டு இருக்க. நானே இங்கே ஹாஸ்டலில் 1008 பிரச்சனையில் இருக்கேன். எதையாச்சும் கேட்குறியா இல்லை ஆறுதலாச்சும் தான் ஏதாச்சும் பேசுறியா? அமைதியாக இரு. சும்மா ஆகணும் ஏதாச்சும் சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காத. நான் ஒருத்த உட்காந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் ஆக்கிட்டு தான் இருக்க. போன வையுங்கிறதுக்குள்ளேயும் வச்சிருக்குது. ஆமாம், நானும் நைட்டு பகல் கஷ்டப்பட்டு அவடை போட்டு படிக்கதாம செய்தேன். என்ன செய்ய சொல்கிறேன்? மண்டையில் ஏறவே மாட்டேங்குது. கூட அதே போட்டாங்க. இப்போ போய் நான் அப்போ பேசுகிறேன். இன்னும் எவ்வளோ தாண்டா கஷ்டப்படுறது? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நமக்கு கேம் தெரிஞ்ச அளவுக்கு பாலிடிக்ஸ் தெரியல மச்சான். எவ்வளோ தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலுமே செலெக்ஷன் லிஸ்ட்டில் மட்டும் பேரே வர மாட்டேங்குதுரா. நல்ல வேலைடா நீங்கள் லவ் பண்ணல. என்கிட்ட இப்போ டீ வாங்க கூட காசு இல்லை. நீ டீ வாங்கி தரதுக்கு லைஃப் பண்ணுறான். ஐயோ மறுபடியும் சொல்லும். ஏடா உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளியட்டுமே இருக்காதாடா? சரி வரீங்களா டீ குடிச்சு வருவோம். நீ வாடா பீட்ரோலா டேய். சரி வாழ போவோம். என்ன மச்சான் இவ்வளோ நேரம் ஃபீல் பண்ணிட்டு இருந்த? சோகங்கிறது வந்து போய்கிட்டே தான் இருக்கும். அதுக்காண்டி நம்ம சின்ன சின்ன சந்தோஷங்களெல்லாம் விட்டுறக்கூடாது.